ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்றைக்கி சிந்திக்கிறதுக்கு ஒரு சின்ன டாபிக். எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து எப்போ ஒரு ஃபேண்டஸியாக நமக்குள்ளே வந்து ஒரு ஒரு ஈர்க்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ட்வின் ஃப்ளேம் வந்து நம்ம லைஃபுக்குள்ளே வந்து நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு ஸ்டார்டிங் பீரியடில் பபுள் ஃபேஸ், அதாவது சந்தோஷமாக இருக்கும். நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதே விஷயத்த அவங்க கொடுப்பாங்க. இதில் வந்து 2 செட் ஆஃப் பீப்புள் வந்து மாட்டுவாங்க. ஒன்று வந்து திருமணம் ஆனவங்க, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி. இது வந்து இரு பாலருக்கும் வந்து பொருந்துங்க. நான் லேடிஸ் ஜென்ட்ஸ் அப்படின்னு தனித்தனியாக பிரித்து நான் பேசல. ரெண்டுமே ஈக்குவல் சோலாக தான் நான் இப்போ வந்து பேச போகிறேன். திருமணம் ஆனவங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, திருமணம் ஆனவங்களுக்கு தன் கணவரோ அல்லது மனைவியோ அது ஒரு கர்மா பார்ட்னராக இருப்பாங்க. சந்தேகப்பட்டுக்கிட்டு, அவங்களுடைய கேரக்டர் வைஸ் சந்தேகப்பட்டுட்டு, எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்டு, ஒரு நிம்மதியற்ற சுச்சுவேஷன் கொடுப்பாங்க. அவங்களுக்கு எப்பயுமே வந்து லைஃப்பில் வந்து ஒரு போராடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் கூட சந்தோஷமாக அவங்க வீட்டில் இருக்கவே முடியாது. எங்கேயாவது வீட்டை விட்டு வெளியே போயிடலாம், ஆஃபீஸ்க்கு போயிடலாம், இல்லை யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆண் பெண் இருபாலருக்குமே ஏற்படும். அந்த மாதிரி ஒரு கார்மிக் பார்ட்னர் இருப்பாங்க. அவங்க லைஃப்பில் புதுசாக ஒருத்தவங்களை வந்து சந்திப்பாங்க. இவங்க ஆசைப்படுற மாதிரியே அவங்க வந்து அன்பை, பாசத்தை, இவங்க என்னென்ன இவங்களுக்கு வந்து உள்ளே தேவைப்படுதோ, இன்னரில் இவங்க என்னென்ன எனக்கு வந்து பார்ட்னர் இப்படி இருந்தாங்கன்னா இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்களோ, அந்த மாதிரியெல்லாம் அதை விட அதிகமாகவே செய்யக்கூடிய ஒரு பர்சன் வந்து அவங்களுக்கு வருவாங்க. ஈஸியாக அவங்களும் இவங்களோட அட்ராக்ட் ஆவாங்க, இவங்களும் அவங்களோட அட்ராக்ட் ஆவாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க, இது ஒரு ட்வின் ஃப்ளேமாக இருக்குமோ அப்படிங்கிற இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. லைஃப் லெசன் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். அவங்க நம்ம இப்போ ஒரு லைஃப்பில் இருக்கோம், நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, எல்லாமே இருந்தோம். ஆனால் வந்து அந்த பர்சன்கிட்ட ரொம்ப அட்ராக்ட் ஆகும். இது வந்து ஒரு ஃபிசிக்கலை தாண்டியும், ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனை தாண்டியும் ஒரு அழகான ஒரு லவ் வந்து அவங்களுக்குள்ளே ஏற்படும். ஏன்னா அவங்களோட இன்னர் செல்ஃப் வந்து அதை தேடுது. அதோட ரிஃப்ளெக்ஷனாக தான் அவங்க பார்க்கக்கூடிய அந்த ஒரு பர்சன் வந்து இருப்பாங்க. இது ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இது ட்வின் ஃப்ளேமாகவும் இருக்கலாம், கார்மிக் ட்வின்னாகவும் இருக்கலாம், 2 விதமாகவும் இருக்கலாம். இதில் தான் நிறையா பேர் வந்து கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. கார்மிக் ட்வின் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு செல்ஃபிஷ் பேஸ் பண்ணியே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள எந்த விஷயம் அன்பை கொடுப்பாங்க, பாசத்தை கொடுப்பாங்க, நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே அவங்க செய்வாங்க. உங்கள் மைண்டில் என்ன தோணுது இப்போது அதே மாதிரி அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் பட் செல்ஃபிஷை பேஸ் பண்ணியே இருப்பாங்க. தனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நம்மளை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதிரியே இருக்கும். இது ஸ்டார்டிங்லலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு அன்பு கொடுக்குற மாதிரியும் இருக்கும், அதே சமயம் வந்து ஒரு வந்து தடை போடுற மாதிரி இருக்கும் எல்லா விஷயத்தும். நீ வந்து இதை பண்ணக்கூடாது, நீ இப்படி தான் இருக்கணும், நீ இவங்கக்கிட்ட பேசக்கூடாது, நீ இதை தான் செய்யணும், நீ ஏன் இங்கே போன, இந்த மாதிரி ஒரு ஒரு அன்பை கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில், நான் உன் மேலே ஆசையாக இருக்கேன், பாசமாக இருக்கேன் அப்படிங்கிற பேரில் ஒரு வலுக்கட்டாயமாக சில ஆர்டர்ஸ்லாம் வந்து போட ஆரம்பிப்பாங்க. அப்போது வந்து நிறைய விதமான ஒரு மன வேறுபாடு சுச்சுவேஷன் வரும். சில காலம் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்பில் இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, 2 பேருக்குள்ளே பிரச்சனை இருக்கும். ஆனால் வந்து நான் உன் மேலே இவ்வளோ லவ் பண்ணுறேன், உன் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கேன், அதனால தான் உன்னை யாருக்கும் என்னால் விட்டு கொடுக்க முடியல, உன் மேலே அக்கறை இருக்கிறதுனால தான் நான் சண்டை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டதுக்கப்புறம் சமாதானமாக இந்த வார்த்தைகளும் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கும்போது சரி நம்ம மேலே ஓவராக பாசமாக இருக்காங்க, அதனால தான் நம்மளை ரொம்ப பொசசிவாக நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் சண்டை போட்டுக்குவீங்க, பேசிக்குவீங்க, அடிச்சுக்குவீங்க, அந்த மாதிரியே லைஃப்பில் ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கும். இது திருமணம் ஆனவர்களுக்கும் நடக்கலாம். அதாவது தனக்கு லைஃப் பார்ட்னர் இருந்தால் கூட இன்னொரு பர்சனோட அட்ராக்ட் ஆகலாம். இல்லை திருமணத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு பர்சன் வந்து உங்கள் லைஃபுக்குள்ளே வரலாம். இது இப்போ வந்து கொஞ்ச நாள் வந்து ஃபேஸ்லாம் போகும், பபுள் ஃபேஸு, சந்தோஷமாக இருப்பீங்க, வெளியில் போவீங்க, சண்டை போடுவீங்க, அடிச்சுக்குவீங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு புரிஞ்சிக்காமல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. பட் வந்து சண்டை வரும், அப்புறம் திரும்ப வந்து ஒரு யூனியனாக பேசுவீங்க, அப்புறம் திரும்ப சண்டை வரும். ஒரு என்னன்னே புரிஞ்சிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் 2 பேருமே இருப்பீங்க. லைஃப் போயிட்டே இருக்கும். தப்பா ரைட்டா அப்படின்னு யோசிக்க கூட மாட்டீங்க. இதில் தப்பே இருந்தால் கூட அதில் தப்பு கண்டுபிடிக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்க மேலே பாசமாகவும் அவங்க வந்து இவங்க மேலே பாசமாகவும் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் ஒரு சூழ்நிலையும் உங்களுக்குள்ள
உங்களோட எனர்ஜி அவங்கள புல் பண்ணும், அவங்களோட எனர்ஜி உங்கள புல் பண்ணும். நல்லதோ கெட்டதோ இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்துடுவீங்க. அவங்களோட பேட் கேரக்டர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி, இவங்களோட பேட் கேரக்டர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஏதோ ஒரு புல் இருக்கிற மாதிரி அப்படி இருக்கிறது தான் ட்வின் ஃப்ளேம்.